ஹீட் வேவ் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம், உணர்ந்திருப்போம். ஆனால் இந்த முறை, இந்த வருடம் அடிக்கிற மாதிரியான வெப்பம் வேறு எந்த வருடத்துலையும் அடிச்சிருக்காது அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. கற்பூரத்தில் அடிச்சுலாம் சத்தியம் பண்ணுறாங்க. அப்படி என்ன இந்த வருடத்தில் ஸ்பெஷல் அப்படிங்கிறதும், இப்போ பெங்களூர்லலாம் நீங்கள் போனீங்கன்னா தண்ணி இல்லைப்பா, 12,000 லிட்டர் தண்ணி வேணும்னா 6,500 7,000 தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இங்கே மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஆஸ்திரேலியாவில் இல்லை, ஆப்பிரிக்க நாடுகளில் இல்லை, ஆசியாவில் பிற நாடுகளில் இல்லை. ஆனால் பாகிஸ்தானில் மழை பெய்கிறதாமே, பயங்கரமான மழை பெஞ்சு 40 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுதே. என்னென்ன நடக்கும் இந்த 2024 இன்னும் ஒரு 3 மாதங்களில் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவு. ஸ்டே சேஃப். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவில் எல் நினோவினுடைய எஃபெக்ட் 2023 பெரிய அளவில் ஸ்டார்ட் ஆகி 2024 தொடர்ந்து 2024 ஒரு 4-5வது மாதத்துக்கு பிறகு கொஞ்சமாக நியூட்ரலாக மாறி அதன் பிறகு லா நினோவாக மாறும் அப்படிங்கிறத 2023 நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். எல் நினோனா என்ன, எல் நினோனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவினுடைய பகுதியாக இருந்தது. டிபி ட்ரூப்ஸ் யாராவது பார்க்க தவறு இருந்தீங்கன்னா அந்த வீடியோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் ரொம்பவே டெக்னிக்கல் டேர்ம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். வாட் இஸ் எல் நினோ, எல் நினோ உருவாகிறதுக்கான காரணம் என்ன, எல் நினோங்கிறத எப்படி அவங்க உறுதிப்படுத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ எல் நினோ இப்போ நியூட்ரலாக மாறி லா நினோவாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்தியாவை அது ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா பக்கம் வர்றதுக்கு முன்னாடி உலகத்தில் பல நாடுகள்லேருந்து தமிழ் பொக்கிஷத்தை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்கள் நாடுகள்லையும் இந்த எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சமாக பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கா நாடுகள் இல்லாட்டி ஆப்பிரிக்க கண்டத்துலேருந்து நம்மளை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கண்டத்தில் இல்லாட்டி உங்கள் நாடுகளில் கிட்டத்தட்ட இந்த வரக்கூடிய பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, மார்ச் ஏப்ரலில் 4-6% டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உயரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் 2024 ஹாட்டஸ்ட் இயராக மாற்ற போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏதோ நான் வாய்க்கு வந்த மாதிரி சொல்லலை, இதுக்கு பின்னாடி நிறைய ரிசர்ச் அண்ட் அதுக்கான தரவுகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தரவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். குறிப்பாக நமீபியாவில் இருக்கீங்க, போட்ஸ்வானாவில் இருக்கீங்க, இல்லாட்டி சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கீங்க, ஜாம்பியாவில் இருக்கீங்க, ஜிம்பாவேயில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்திலேயே உங்களுடைய வெப்பநிலை அப்படிங்கிறது 4-5% உயர்ந்திருக்கிறது. இது போக போக இன்னும் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசியாவில் தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், மியான்மர், இந்தோனேஷியா, வியட்நாம், இந்தியா போன்ற நாடுகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பல இடங்களிலும் 30 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பநிலை அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் ஆசியாவில் சில பகுதிகளில் 38 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற வெப்பநிலையை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத பிப்ரவரி மாதத்தில் 7 முறை கடந்து இருக்கிறார்கள். 40 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில். ஆனால் அதே நேரத்தில் இதே ஆஸ்திரேலியாவில் வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் 49 டிகிரி செல்சியஸ் வர வெப்பநிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ்திரேலியா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியா வெப்பநிலை அப்படிலாம் சொல்லும்போது இதுக்கு அமெரிக்கா மட்டும் என்ன விதிவிலக்கான்னு கேட்டால் எங்கேயுமே விதிவிலக்கெலாம் கிடையாது. ஸோ இப்போ நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளாக நம்ம பார்க்க வேண்டியது காட்டுத்தீ தான். கனடாவில் போன முறை இதே மாதிரியான காட்டுத்தீ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கனடாவில் மட்டும் கிடையாது, கலிஃபோர்னியாவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் சில நாடுகளையாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி பல இடங்களிலும் காட்டுத்தீ வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த காட்டுத்தீ இந்த வருடம் அதை விட அட்லீஸ்ட் ஒரு 50-60% இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து வருவதால் இந்த காட்டுத்தீ அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்க போகுது. உங்களுடைய தொழில் காட்டுத்தீ இல்லாட்டி காடுகள் பக்கத்தில் இருக்குது, அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தீர்கள் என்றால் கொஞ்சமாக கவனமாக இருந்துக்கோங்க. இல்லைப்பா நான் ஒரு விவசாயி, இந்த விவசாய நிலத்தில் என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு சிறந்த உதாரணம் நாம் இப்போ நேரடியாக நம்முடைய பார்வையை கர்நாடகாவுக்கு மாற்ற போகிறோம். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தண்ணீர் பிரச்சனை தான். இந்த தண்ணீர் பிரச்சனை இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப பீக்காக இருக்க போகுது. இப்போ நீங்கள் பெங்களூரில் வாட்டர் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தா கூட எல்லா இடங்களிலுமே பேச தொடங்கியிருப்பாங்க. என்ன நம்ம மீடியாவில் அதை இன்னும் காண்பிக்க தொடங்கியிருக்க மாட்டாங்க. நம்ம மீடியாவில் அதெல்லாம் காண்பிச்சிட்டாங்கன்னா உண்மை என்னன்னு மக்களுக்கு புரிஞ்சிடும். மக்கள் தண்ணீரை கொஞ்சமாக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிடுவாங்க. மக்கள் தண்ணீர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா அப்படிங்கிறத உணர்ந்து 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. சின்னதாக ஒரு முன்னேற்றம் வந்துவிடும். பார்த்தீங்களா, எல்லாமே நம்ம ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பிரச்சனையாகி பீக்கா 4 பேர் பேச தொடங்கின போது பேசினா போதும்,
அதுதான் மக்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை அது கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ஒன்று, ஒரு விஷயம் நடைபெறுவதற்கு முன்பாக அதை சொல்ல வேண்டும், இல்லை நடைபெற்ற பிறகு அது ஏன் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி டீப்பாக சொல்லணும். அதுதான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்தியை மட்டும் சொல்வதற்கு செய்தித்தாள்கள் போதும், ஆனால் செய்தியை உண்மையான தகவலாக பரிமாறுவதற்கு தான் இங்கே பத்திரிகையாளர்களுடைய மிகப்பெரிய அளவில், வாசிப்பாளர்கள் வேற, பத்திரிகையாளர்கள் பத்திரிகை நிருபர்கள் அப்படிங்கிறவங்கலாம் வேற. இங்கே செய்தி வாசிப்பாளர்கள் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா, யூரோப்லேருந்து எல்லா இடங்களுமே இந்த வருடம் 2024 ஹாட்டஸ்ட் இயர் அப்படிங்கிற பெயர் எடுக்க போகிறது. எல்னினோ பார்த்து நமக்கு லானினோ அப்படிங்கிறது என்ன பெரிய விஷயமா விக்கி அப்படின்னு கேட்டால் பெரிய விஷயம்தான். நமக்கு எல்லாருக்குமே இந்த மன்சூன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த மன்சூன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவில் இந்த முறை 70% அதிகமாக கிடைக்க போகுது. அதாவது மழை அதிகமாக இருக்கும். மழை அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது மழை காலத்தில் மட்டும்தான். அப்போ வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போவே சொல்லிட்டேன், ரொம்ப பீக்காக இருக்க போகுதுன்னு. ஸோ மழை காலத்தில் மழை அதிகமாக இருக்கும், 70% இன்க்ரீஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னதில் அட்லீஸ்ட் ஒரு 30% கூடுதலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட இப்போவே நம்முடைய அரசாங்கம் என்ன செய்யணும்? நிறைய குளங்கள் அப்படிங்கிறத தூர்வாரணும், ஏரிகளை புனரமைக்க வேண்டும், ஏரியினுடைய கரைகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடணும்? பார்த்து வைக்கணும். அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோவை உங்கள் முன்னாடி நான் சப்மிட் பண்ணுறேன். இதை இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகு என்னால் சப்மிட் பண்ண முடியும். ஆனால் இந்த 2 மாதங்களில் போதுமான அளவுக்கு நம்ம குளங்களை தூர்வாரிட்டாலோ இல்லை ஏரிகளுடைய கரைகள்லாம் பலப்படுத்திட்டாலோ பெரிய அளவு விபத்துகளை நம்மளால் என்ன செய்ய முடியும்? தவிர்க்க முடியும். ஆனால் அந்த விபத்துகளை நம்முடைய அரசு அதிகாரிகள் எப்படி சொல்லிடுவாங்கன்னா, இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எந்த இயற்கையும் இங்கே பேரிடர் தருவதில்லை. அந்த இயற்கையை ஒன்று நாம் சோதிச்சிருப்போம், இல்லை இயற்கையில் இந்த மாதிரி அழிவுகள் வரும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நமக்கு கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்ச அந்த அறிவிப்பை நம்ம என்ன செஞ்சிருப்போம்? லூஸ் பண்ணியிருப்போம். அது வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளியிருப்போம். அதுதான் இங்கே மெத்தன போக்காக பார்க்கப்படுகிறது. ஸோ லானினோ அப்படின்னு சொல்லும்போது பீரியடிக் கூலிங் ஆஃப் ஓஷன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான். ஸோ கடல் மட்டத்தினுடைய அந்த காற்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த காற்றினுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக கூல்டவுன் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கூல்டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லும்போதே நம்ம எல்லாருக்கும் தெரியும் மழை அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இது மன்சூன் போன்ற சாதாரண மழை காலத்தில் இந்த மழை அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஆனால் எல்னினோ அப்படிங்கிறது சாதாரண மழையாக இருக்காது. அந்த மழை அப்படிங்கிறது ஒரு புயலாக உருவாகி பெருமழையை நம்ம முன்னாடி கொண்டு வந்துடும். போன வருடம் நம்ம அதை எல்லாத்தையுமே அனுபவித்தோம். இந்த வருடம் நம்ம அனுபவிக்க வேண்டியது மழை காலத்தில் அதிகமாக மழை இருக்கும். அந்த மழை நீரை எப்படி சேகரிக்கலாம் அப்படிங்கிறத இப்போதே நம்முடைய அரசாங்கத்துக்கு நாம் ஐடியா கொடுக்கலாம். இல்லை இந்த வீடியோ வைரலானாலே போதும், 4 பேர் இதை பற்றி பேசுவாங்க. லானினோ வரப்போகுதாமே, எல்னினோ வந்து முடிஞ்சிருச்சாமே, எல்னினோ இப்போ நியூட்ரல் ஸ்டேஜுக்கு போயிருச்சாமே, நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஊர் மக்களுக்கு, ஒரு மக்கள் இதை கவனித்து ஊர் தலைவருக்கு இதே மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குளங்களை தூர்வாரி போடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சாலே போதும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இது நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 to 80% சான்சஸ் இருக்குது. 80% சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். நடக்காமல் போனாலும் நமக்கு அதில் பெரிய இழப்புகள் கிடையாது. ஆனால் நடந்து அந்த தண்ணீரை நம்ம சேகரிச்சிட்டோம்னா எவ்வளவு பெரிய வரம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. பெங்களூரில் இப்போவே வாட்டர் கிரைசிஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, உண்மையா விக்கி அப்படின்னு கேட்டால் சத்தியமாக உண்மைதான். சாதாரண பிப்ரவரியை விட இந்த பிப்ரவரி முடிஞ்சு போச்சுல, 2024 பிப்ரவரி, அதில் 3.6 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்திருக்கிறது. இந்த டேட்டாவெல்லாம் வெளியிட்டு இருப்பதே IMD தான், இந்தியா மெட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறவங்க தான். அதே மாதிரி ரொம்ப பெரிய அளவில் கடுமையான உஷ்ணநிலையை நாம் இப்போ அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். கடுமையான உஷ்ணநிலை அப்படிங்கிறதுக்கும் உஷ்ணநிலை ஒரு 38 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் சரி, சில வேளைகளை 40 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் சரி, நம்மளால் அந்த உஷ்ணநிலையை என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு ஹீட்டு தெரியாது. ஆனால் சில இடங்களில் 30 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் ஹீட் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ அதற்கெல்லாம் காரணம் நம்ம சொன்ன இந்த கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய காற்றினுடைய வெப்பத்தன்மை அப்படிங்கிறது கூடுவதும் குறைவதும் தான். ஹியூமிடிட்டி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஹியூமிடிட்டி மிகப்பெரிய அளவில் இல்லாமல் போகும்போது சின்ன ஒரு வெப்பம் 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆனால் கூட நம்ம உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் மாதங்களில் இந்தியாவில் இந்த பெங்களூரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், பெங்களூரில் 34 டிகிரி செல்சியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள்
இத்தனை வருடங்களாக ஆவரேஜாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் 34 டிகிரி செல்சியஸாக இருப்பது இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 36 டிகிரி செல்சியஸை விட கூடுதலாக இருக்க போகுது. ஆனால் அதே நேரத்தில் மே மாதம், ஏப்ரலை விட்டுருங்க, மே மாதம் ஆவரேஜ் வெப்பம் அப்படிங்கிறது 33 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஆனால் இந்த வருடம் அதை விட கூடுதலாக 2 to 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க IMD ரிப்போர்ட். அப்படின்னா இப்போதைக்கு மழை பெய்யாதா விக்கி அப்படின்னு கேட்டால் மழை பெய்யும். மார்ச் மாதம் மிட்டுக்கு பிறகுதான் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்பநிலை இவ்வளோ உயரும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சின்ன கருத்து வந்திருக்கே விக்கி. அப்படின்னா மழையும் மழைக்கான அளவும் இப்போதே நம்மளால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் இயற்கையை எக்ஸாக்டாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. 100% இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அதை நம்மளால் கணிக்க முடியும். அதன் அடிப்படையில் IMD என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெங்களூர்ல 14.7 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை மார்ச் மாதத்திலும், 61.7 மில்லிமீட்டர் அளவுக்கான மழை ஏப்ரல் மாதத்திலும், 128.7 மில்லிமீட்டர் மழை அப்படிங்கிறது மே மாதத்திலும் பெய்ய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இங்கே அடுத்ததாக குரூஷியல் பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். அப்போ மழை அப்படிங்கிறது மே ஜூன் அந்த டைமில் தான் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிந்த பிறகு நம்முடைய விவசாயிகள், விவசாய நிலம் அப்படிங்கிறது எல்லாமே எகெயின் இந்த தண்ணீர் அப்படிங்கிற பிரச்சனையின் சார்பாக 2 மாநிலங்களும் மோதிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். இந்த லானினோவும் ஏற்படுத்தும். எல்னினோ நியூட்ரலாக மாறி லானினோ ஆகிறதுக்கான இந்த டைம் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த 2 மாநில விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெங்களூரில் குடிக்கவே தண்ணி இல்லாமல் போகும் இந்த வருடம். விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரை கர்நாடக அரசு தமிழகத்துக்கு கொடுக்காமல் ஒரு நிலை வரலாம். தமிழ்நாட்டிலையும் வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போவே நம்முடைய அரசாங்கம் கொஞ்சமாக புரிந்து அதற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நாம் கவனிக்கலாம். அடுத்த 3-4 மாதங்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப கூடுதலாக இருக்க போகுதுங்கிறத நான் சொல்லிட்டேன். அப்படின்னா 2 பக்கெட் குளிக்கிறவங்க குளிக்க வேண்டான்னு சொல்லலை, அதை 1 பக்கெட்டாக கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அடிக்கடி தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறோம், இல்லாட்டி டெய்லி நம்ம கார் வாஷ் பண்ணுறோன்னா 3 நாட்களுக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கார் போன்ற வாகனங்கள் எல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணீரை நம்ம சேமிக்கலாம். அடுத்ததா தேவையில்லாத பயிர்களுக்கான தண்ணீர். தேவையில்லாத பயிர்கள்னா அந்த தண்ணீர் அந்த பயிருக்கு டெய்லி வேண்டாமா இருக்கும், 4 நாட்கள் 3 நாட்களுக்கு ஒரு முறை போதுமா இருக்கும். அந்த மாதிரியான பயிர்களுக்கு அவ்வளோ தண்ணீரை மட்டும் கொடுப்பதற்கான அந்த ஒரு முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டும். நான் மட்டுமே செஞ்சு 10 பேர் இதெல்லாம் செய்யலைன்னா எந்த மாற்றமும் இருக்காதே விக்கி அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது இந்த விழிப்புணர்வு ஏற்படுகிறது. அந்த ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஏற்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய குழந்தைகள் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்றதுக்கான வழிமுறையை நம்மிலிருந்து தொடங்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான். 4 பேருக்கு இதை நல்லபடியாக கொண்டு சேர்க்கணும். 4 பேர் இதை பற்றி பேச ஆரம்பிக்கணும். இன்னும் நமக்கு சாலிடாக 3 மாதங்கள் இருக்குது. இந்த 3 மாதங்கள் நாம் எப்படியெல்லாம் செயல்பட போகிறோமோ அதை பொறுத்து நீரையும் சேமிக்கலாம், நீர் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த தருணத்தையும் கடந்து போகலாம். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஷேரும் பண்ணிடுங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.